பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. சிவா நான் தான். சில் பா சில். ரேவா நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க் ஒண்ணுமே புரியலப்பா, அதுக்கு தான் கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆனா நீ இவ்ளோ பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப நேரமா பின்னாடி தான் நின்னேன், ஆனா உனக்கு அது தெரியல. நான் சைக்கிள்ல சில புது சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். வா டெரஸ்ல போய் காட்டுறேன். சிவா யூ ஆர் ஜீனியஸ். நீ சின்னதா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பே உண்டாக்கிட்ட போல. வா ஆதி யூடி கிட்ட காமிக்கலாம். ஆதி யூடியோட வீட்ல தான் இருக்கானா. ஓ என்னோட ஊர்ல யூஎஃப்ஓவா? எனக்கு தெரியாம இது எப்படி இங்க வந்தது? நான் போய் பார்க்கறேன். இது எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்றேன். விடாம துரத்துவேன். இந்த சிவா எங்க போனா? நம்மள போன் பண்ணி டெரஸ்க்கு வாங்க மீட் பண்ணலாம்னு சொன்னா ஆள காணோம். யுஎஃப்ஓ யுஎஃப்ஓ அங்க பாரு யுஎஃப்ஓ. பாத்தியா நான் சொல்லுவேன்ல ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா இருக்காங்க. இப்ப அந்த யுஎஃப்ஓல இருந்து லைட் மட்டும் வந்துச்சுனா நம்ம அப்படியே கீழ இருந்து மேல பறந்து போயிடுவோம். எங்களை மேல கூட்டிட்டு போகாத மம்மி, எங்களை காப்பாத்துங்க. நான் இதுல போகிறதுக்கு விரும்பல. ஆதி யூடி ஏனிய புடிச்சி முதல்ல உள்ள ஏறி வாங்க. எப்பா அதுக்கு நம்ம பேர் கூட தெரிஞ்சிருக்குப்பா. அதுங்க இங்க வந்ததே நம்மள கூட்டிட்டு போகதாப்பா. மம்மி எங்களை காப்பாத்துங்க மம்மி. சிவா சிவா ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா. அவங்கள நான் பார்த்துட்டேன். வந்து எங்களை காப்பாத்துப்பா சிவா. அட நான் ரேவாப்பா. அப்புறம் இது யூஎஃப்ஓ இல்ல, நம்ம சிவாவோட சைக்கிள். வாங்க பயப்படாம உள்ள வாங்க. என்னது? சிவா நீ உண்மையிலேயே எங்களை பயமுறுத்திட்டப்பா. சிவா இதுக்காக ஏலியன்ஸ் இல்லன்னா என்கிட்ட டயலாக் விடாதே. சிவா அங்க பாரு, ஸ்கூலோட பேக் சைடு லேப்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒருத்தரோட ஷேடோவை நான் பார்த்தேன் சிவா. இந்த ராத்திரி நேரத்துல அப்படி லேப்ல என்ன வேலையா இருக்கும்? ஆமா அங்க லைட் எரியுது. இந்த நேரத்துல அங்கேயும் லைட் எரியுது. எனக்கு என்னமோ சரியா படல. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓ நோ, பேட்டரி வேற லோ ஆயிடுச்சே. இதுக்கு இன்னும் பவர்ஸும் பேட்டரியும் தேவைப்படும் நினைக்கிறேன். யுஎஃப்ஓ ஷேப்ல இத பறக்க வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பவர் தேவைப்படுது. வாங்க நான் இத லேண்ட் பண்றேன். பயப்படாம நம்ம ஸ்கூலுக்குள்ள போகலாம். நான் அதுக்குள்ள ஸ்கூலோட நைட் வாட்ச்மேனுக்கு கால் பண்றேன். ஹலோ ராம்தேவ் அங்கிள். சொல்லுமா. ஸ்கூலோட சயின்ஸ் லேப்ல இந்த நேரத்துல எதுக்காக லைட் எரியுது அங்கிள்? லேப்ல லைட் தானா எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிடுதுமா. ஓ ஓகே ராம்தேவ் அங்கிள். நைட் வாட்ச்மேன் லைட் ஏதோ ரிப்பேர்னு சொல்றாரு. அப்பப்போ அதுவே ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுமா. ஆனா அதுக்குள்ள நான் ஒரு ஷேடோவை பார்த்தேனே. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஏய் 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 அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா நம்மள இடிக்கிற மாதிரியே வராங்க. பாத்து ஓட்டுப்பா.
ஏய் சின்ன பையா, நீ எங்க போறன்னு சொல்லு. ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு. நாங்க ஸ்கூலுக்கு போறோம், அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். எங்க சைக்கிள் எதுக்காக மோதின மாதிரி வந்தீங்கன்னு சொல்லுங்க. நல்ல பசங்கன்னா வீட்டுல படுத்து தூங்கணும். உங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எதுக்காக முதல்ல ஸ்கூலுக்கு போக விடாம தடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொல்றேன் பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் அடிப்ப. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சிவா, சிவா. லட்டு சிங் அங்கிள், நீங்க ஏன் இப்படி வந்திருக்கீங்க? சிவா, நல்ல வேலை ஒண்ணு நான் பார்த்துட்டேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு பறக்கும் தட்டு வந்திருக்கு. அதை பார்த்ததும் நான் அதை ஃபாலோ பண்ணேன். அப்போதான் தவறி கீழே விழுந்துட்டேன். அதை பிடிக்க போய் உருண்டு பிறண்டு வந்திருக்கேன். லட்டு சிங் அங்கிள், அது என்னோட சைக்கிள் தான். வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அட பசங்களா, நான் தான் சொல்றேன்ல, லேப்ல லைட்டு தானாவே ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. பாத்தீங்களா, இப்ப ஆஃப்ல இருக்கு. இங்க யாரோ இருக்காங்கன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பா இல்ல, நான் ஒருத்தர் போனதை கண்டிப்பா பார்த்தேன். உள்ள ஒருத்தர் இருந்தாரு. சிவா, எங்க பாருங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வா. அந்த வந்துடுறேன் பாட்டி. இங்க யாரும் இல்லையே, தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவா, நீ ஒன்னும் பயப்படாத. நான் காலையிலேயே வந்து இந்த இடத்த நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், ஓகேவா? பாஸ், நாங்க வந்துட்டோம் பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதா? சின்ன பசங்களை கூட உங்களால தடுக்க முடியல. நாங்க தடுக்க முயற்சி பண்ணோம் பாஸ். ஆனா அவன் பார்க்க மட்டும்தான் சின்ன பையன். அவன் ஓங்கி ஒரு அடி வச்சானா போன ஜென்மம் முந்தின ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் என் உழைப்பெல்லாம் வீணாயிடும். உங்களுக்கெல்லாம் தெரியல, நீங்க ஹிஸ்டரியில இடம் பிடிக்க போறீங்க. பாஸ், பொதுவாவே நான் கொஞ்சம் ஹிஸ்டரியில வீக்கு பாஸ். ஜியோகிராஃபினா கொஞ்சம் தேடிடுவேன். அதுல இடம் கிடைக்குமா? வாய மூடு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீங்க பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல உங்க பேர்லாம் வரலாறுல எழுதப்படும். யோசிச்சு பாருங்க, இந்த உருவத்துல நம்மளால எங்க வேணாலும் போக முடியும். பேங்க் சிவர் மேல ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்மளால உள்ள போக முடியும். பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வர முடியும். எங்க இருந்து வேணாலும் நம்மளால சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வர முடியும். இப்படி என்ன வேணாலும் பண்ண முடியும். யாராலையும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளோட பவர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி மணி பிளான்ட் ஆக விரும்பல பாஸ். இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நான் வாயே திறக்கலையே பாஸ். நான் ஹிஸ்டரியில இடம் பிடிக்க தயாரா இருக்கேன் பாஸ். இதுக்கப்புறம் கவனமா வேலை செய்யுங்க. யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது. மேன் பவர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. சரிங்க பாஸ்.
Hey. இங்க யாருமே இல்லைங்க. இங்க நம்ம மட்டும் தானே இருக்கோம். அட, இந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சே, எங்க போச்சு அது? மணி பிளான்ட்டா? இங்கே இல்லம்மா, நான் அதை பார்க்கலையே. வரும்போது இருந்தது, அத நான் பார்த்தேன். ரேவா, நீ ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்ப. வெளியில இருக்கிற மரத்தோட ஷேடோவா இருக்கும். மேல எப்படி மணி பிளான்ட் இருக்கும் சொல்லு? என்ன வேணும் உங்களுக்கு? சிவா எங்க இருக்கா? அவனை வர சொல்லுங்க. ஏய், அந்த சிவா எங்க இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டு வாங்கடா. நான் உள்ள போனா ஏற்கனவே அடிச்ச மாதிரி பயங்கரமா அடிப்பான். நான் தாராளமா சிவாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அருமையான கானத்தை நீங்க கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் சிவாவை நீங்களே கூட்டிட்டு போய்கிட்டே இருங்க. என்ன ராகண்டா சாமி? அதையும் பாடியே சொல்றேன். சிவா, 100% அங்க மணி பிளான்ட் இருந்துச்சு, அத நான் பார்த்தேன். மேல சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் திரும்பிட்டு நாங்க பார்த்தா அதுக்குள்ள அது காணோம் சிவா. அட ஆமாப்பா, இத கேட்டதும் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஐடன் சீக் விளையாடும் போது இருக்கிற இலையெல்லாம் எடுத்து என் மேல ஒட்டிக்கிட்டு புதருக்குள்ள போய் செடியோட செடியா ஒளிஞ்சுக்குவேன். எல்லாரும் என்ன செடின்னு நினைச்சுப்பாங்க. யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. எஸ் எஸ், அது ஜீனியஸ். நீ கலக்கிட்டப்போ ஏதாவது தெரியாத விஷயம் தான் சொல்லுப்பா. ஆனா நான் இப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ண? தெளிவா சொல்றேன் கேளு. அங்க இருந்தவன் மணி பிளான்ட் மாதிரி வேஷம் போட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இல்லனா அவனே ஒரு மணி பிளான்ட்டா இருந்திருக்கணும். ஏன்னா நான் பாக்குறப்போ கன்ஃபார்மா அங்க இருந்தான். ஆமா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்தேன். விண்டோ சைடுல மணி பிளான்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அங்க இருந்ததா இல்லையா நான் கவனிக்கல. ஆனா அப்பதான் எனக்கு பாட்டி வீடியோ கால் பண்ணாங்க. சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என் முதுகுக்கு பின்னாடி மணி பிளான்ட் இருந்துச்சா? ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்டிங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, மணி பிளான்ட் இங்க இருக்கு பாருங்க. என்னப்பா கண்ணெல்லாம் திறக்குது? அப்பனா இதுக்குள்ள யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனோட உடம்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. மணி பிளான்ட்ல கண்ணு மட்டும் தான் தெரியுது. செக் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் மூடி இருக்கும். ஒருவேளை அவன் அங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னா நம்ம ரோபோட் பீயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அங்க பாருங்க, ஸ்கூல்ல இருந்து கார் போகுது. நைட் நேரத்துல எதுக்காக ஸ்கூல்ல இருந்து கார் போகுது? அப்படின்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. வாங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபார்முலாவை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். உங்களையும் நான் மணி பிளான்ட்டா மாத்திட்டேன்னா எனக்கு இன்னும் ஒரு மணி பிளான்ட் குரூப்பே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது அங்கிள். சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
அவனை பிடிங்க. மனசுல பெரிய ஃபைட்டர்னு நினைப்பில்ல உனக்கு? அப்படின்னா நேர போய் எங்க பாஸ் கிட்ட மோது. இங்க பாருப்பா, இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாது. சொல்றத கேளு, சைடுல நின்னு வேடிக்கை பார்க்கலாம். என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அந்த மணி பிளான்ட் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஜட்ஜ்மெண்ட் தப்பு. அது என் பின்னால தான் இருந்திருக்கு. நாலா பக்கமும் உஷாரா இருக்கணும். எல்லா பக்கமும் பாருங்க. எங்க பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. சிவா, பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. அங்கிள், இப்பயாவது தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? இல்லனா ரொம்ப அடி வாங்குவீங்க. அடி வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் வேற. நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் அடி வாங்குவீங்க பாஸ்? போனா போது, அந்த பையனை விட்டுருங்க பாஸ். ஓகே ஓகே சிவா, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். அட சார், நீங்களா இது? நான் மணி பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கெமிக்கல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் இப்படி மாறிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த உருவத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ நான் பண்ணது தப்புன்னு புரிய வச்சுட்ட. நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இப்ப என்ன கூட்டிட்டு போகலாம். You are under arrest. Thank you Shiva. Thank you very much. Hey. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.